பொதுவாக ஒரு வருடத்திற்கு இந்தியாவிலே பாம்பு கடியினால் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை 65,000. இது சராசரியாக 65,000 1 லட்சமாக அதிகரிக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். காரணம், கிராமப்புறத்திலே ஏற்படக்கூடிய பாம்பு கடிகள் அதிகமாக பதியப்படுவதில்லை. அதைவிட ஒரு அச்சுறுத்தக்கூடிய செய்தி, 100 மனிதர்கள் உலகம் முழுவதும் பாம்பு கடியினால் இறக்கின்றார்கள் என்றால் அதில் 80 பேர் இந்தியர்களாக இருக்கின்றார்கள். அதற்கான காரணம், பாம்பு கடி பற்றி சரியான புரிதல் இல்லை. பாம்பு கடித்த உடனே என்ன வகையான முதலுதவிகள் செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற சரியான புரிதல் மக்களிடத்திலே இல்லை. அதற்காக இந்த செய்தியை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். பொதுவாக பாம்புகளிடத்திலே வெனம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் உண்டு. அதை நாம் விஷம் என்று சொல்லலாம், பல்வேறு அவருடைய வழக்கத்துக்கு ஏற்றாற் போல கூறி வருகிறார்கள். அந்த வெனம் என்பதை பொறுத்து ஆங்கிலத்திலே வெனாமஸ் ஸ்னேக் அண்ட் நான் வெனாமஸ் ஸ்னேக் என்று சொல்வார்கள். அதாவது பாய்சனஸ் அண்ட் நான் பாய்சனஸ் என்று சொல்வதை விட வெனாமஸ் அண்ட் நான் வெனாமஸ் ஸ்னேக்ஸ் என்றுதான் அதிகமாக சொல்வார்கள். நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நச்சுத்தன்மையுடைய பாம்புகள், நச்சுத்தன்மையற்ற பாம்புகள் என்று நான் பயன்படுத்துகிறேன். பொதுவாக இந்தியாவிலே, மிகவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த நச்சுத்தன்மையுடைய பாம்புகளிலே மிக முக்கியமான 4 பாம்பு வகைகள் உள்ளன. அது அனைவருக்கும் தெரிந்தது. ஒன்று நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், கட்டுவிரியன். இந்த 4 பாம்புகளினால் ஏற்படக்கூடிய உயிர் இழப்புகள் தான் ஒவ்வொரு வருடத்திலுமே மிக அதிகமாக இருக்கின்றது.